டெங்கு டாங்கு பெல்லு பெல்லு புசி சிந்த வெல்லு நீ தான் தர்ணம் பில்லு டீ சொல்லு ஸ்ட்ராங்கா டீ சொல்லு. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சேதுபதி. எனக்கு என்னுடைய 5 படம் தென்மேற்கு பருவக்காற்று, பீட்சா, நடுவில் கொஞ்சம் பக்கத்து காலம், சூதுகவும் இப்போ ரிலீஸாக போயிட்டுருக்கு. இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகம் வரைக்குமே எனக்கு வரவேற்பு கொடுத்த அத்தனை ரசிகர்களுக்கும் அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. என் மேலே ஒரு எதிர்பார்ப்பு வச்சு வரீங்க. கண்டிப்பாக என்னுடைய அடுத்தடுத்த படங்களில் கண்டிப்பாக அதை பூர்த்தி பண்ணுவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அதுக்கான வேலைகளை செய்வேன். என்னோடய படத்துக்கு நான் சக்ஸஸ்க்கு நான் தான் காரணங்கிற வார்த்தையை ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒன்றுமே பண்ணல. உண்மையான காரணம் தன்னடக்கம்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த படம், இந்த கதை, இதை உருவாக்குன ஒரு டைரக்டர், அவர் வேலை வாங்குறாரு. அது விஜய் சேதுபதி ஹீரோ கிட்ட மட்டும் இல்லை, கூட நடித்த அத்தனை டெக்னீஷியன்ஸும் அத்தனை ஆக்டர்ஸும் எப்படி பிஹேவ் பண்ணணும், அவங்க எப்படி டயலாக் சொல்லணும், அது எப்படி வரணும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்கணும், அவருக்கு ஷார்ட்ஸ் எப்படி வேணும், இது எல்லாமே எல்லாரோடையும் கோஆர்டினேட் பண்ணி ஒரு படத்தை சரியாக எடுக்கணும்னு அத்தனை முயற்சியும் எடுக்கிறது யாருன்னா டேரக்டர்ஸ் தான். ஸோ என்னோட டேரக்டர்ஸ் தான் நான் நன்றி சொல்லணும். அவங்க தான் இது சரியாக வரணும் முழு மூச்சாக உழைக்கிறது அவங்க தான். இப்போ இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்னை விட எனக்கு எல்லாருமே பிடிக்கணும். பாலா கேரக்டர் பண்ண அஸ்வின் அண்ட் சுவாத்தியாக இருக்கட்டும், அந்த பெயிண்டர் ராஜேந்திரன், அவங்க 2 பேராக, பெயிண்டர் அண்ட் பட்டிபாபு 2 பேராக இருக்கட்டும், அந்த சூரிய, அந்த மதுமிதா, இந்த போலீஸ் கேரக்டர் பண்ண அவர் எங்கள் படத்தோட ஆர்ட் டைரக்டர் அவராக இருக்கட்டும், என் கூட நடித்த ரொம்ப சுமார் மூஞ்சிக்குமாராக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக நாங்கள் ஒரு இடத்துல அந்த கபாலி தோட்டத்தில் க்ரௌடில் இருக்க அத்தனை மக்களையும் பயன்படுத்தியிருந்தோம். எங்கள் 2 குடும்பத்துக்கு சண்டை வரும்போது அவங்க வரைக்கும் எங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப கோஆர்டினேட் பண்ணாங்க. அது ஏன்னே தெரியல, பட் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தது. அந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தது. ஸோ அதான் இந்த ஒரு படம் ஒரு வேலை ரொம்ப பாசிட்டிவ் வந்தால் கூட சுற்றி இருக்க எல்லாருமே உதவி பண்ணி தான் அது சிறப்பாக வந்தது. மாடுலேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக டேரக்டர்ஸ் தான் வரும். ஏன்னா எழுதுனவங்களுக்கு தான் அது எப்படி சொல்லணுங்கிறது தெளிவாக இருக்கும். அது நான் நடிக்க வேணால் அங்கங்கே கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் பண்ணணும் ஒழிய அது கூட பெரிய லெவலில் இது நான் பண்ணேன்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய இம்ப்ரூவைஸ்லாம் உண்மை கிடையாது. ஸோ டேரக்டர்ஸ் கிட்டேருந்து தான் எடுத்துக்கிறது ஆக்சுவலாக டைலாக் டெலிவரி மாடுலேஷன்ஸ்லாம். இல்லை அடுத்து வர 2 படம் ரம்மியும் பண்ணையார் பத்தும் 2 வில்லேஜ் ஸ்கிரிப்ட் தான். ஒன்று புதுக்கோட்டையில் நடக்குது, ஒன்று மதுரை பக்கத்தில் ஒரு வில்லேஜ் நடக்குது. ஸோ அடுத்தது 2 படம் வில்லேஜ் தான் எனக்கு. எப்பா சாமி, இந்த மேட்ரு யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு பிச்சுக்கணும்டா. எப்பா எப்படி இருக்கீங்க? என்னடா ஒரு மாதிரி சைஸா நிக்கிறான். அவரு சுமார் முஞ்சி குமாரே, நான் ரொம்ப சுமார் முஞ்சி குமாரே. என்ன பேர் இது? உங்களை எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புன்னு என்னால் எடுத்துக்க முடியல. ஏன்னா எங்கே போனாலும் என்ன கேட்குறாங்க ஒரு கேள்வி, எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதையெல்லாம் மீறி எனக்கு சப்போர்ட் பண்ண விதம், என்னோடய படங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்த வரவேற்பு, இதுதான் முக்கியமான காரணம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லணும், உங்கள் எல்லோரும் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அதான் நிக்கில்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ எல்லோரும் வந்திருக்கீங்க, அதுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் சந்தோஷம். அடுத்து ரம்மி அண்ட் பண்ணையார் பத்தன் ரெடியாக இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்து வரும். அதுக்கப்புறம் சீனிவாசன் சம்சர் டைரக்ஷனில் இடம்பொருள் ஏவல், அப்புறம் வன்மம், வசந்தகுமாரன், மெல்லிசை, அப்புறம் எஸ்பி ஜன்னான் சார் டைரக்ஷனில் ஒரு படம். ஸோ இதுதான் அதுக்கு அடுத்தடுத்து பண்ண போகிற படங்கள். சங்கீதம் இப்போ வரைக்கும் தள்ளி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு படங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கான காலகட்டம் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் தள்ளி வச்சுருக்க படங்கள். பீட்சா பண்ணலாம், பீட்சா ஏற்கனவே பண்ணுறாங்க வில்லான்னு சொல்லிட்டு. இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாராவை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா அந்த சுமார் முஜுகுமார் ரொம்ப ஒரு மாதிரி சூப்பரான கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்சது. நானும் கூகுள் சார்ட்ட சொன்னேன், அவனை வச்சு வேறு ஏதாவது க்ரியேட் பண்ண முடியும்னு பாருங்கள், இது பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கும் தோணுச்சு. அவரும் பார்க்கலாம், விஜய் பின்னாடி பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. அண்ட் கார்த்திகிட்டையும் அந்த ஐடியா இருக்குது, தெரில, அது என் கையில் இல்லாது. 2மே பொருந்தும் இல்லையா? சில கதைகள் பிடிக்காமல் இருக்கும், திருப்தி இல்லாமல் இருக்கும் சில கதைகள். அண்ட் சில படங்கள் நான் தொடர்ந்து ஒரு 7 படம் அதுக்கு அடுத்து இருக்குது. ஸோ இப்பயே கதை கேட்டு அதை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த படங்களை முடிச்சுட்டு வரதுக்கு ஒரு 1.5 வருஷமாக தான் ஆகிடும். அது வரைக்கும் யாராவது ஒருத்தர் காத்திருக்க வைக்கிறதில்ல. அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கழிச்சு நமக்கு அந்த கதை சரியாக இருக்குமான்னு ஒரு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் தெரியாது. தேவையில்லாமல் ஒருத்தர் வெயிட் பண்ண வைக்கணும். அதனால தான் தவிர்க்கிறேன். இல்லை சார், அவங்க கொண்டு கொடுக்குறது தான் சார். நான் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான மட்டும்தான் கேட்கும்போது பாலாஜிக்கிட்ட பாலாஜி பஜ்ஜி என்ன பஜ்ஜி ஏதோ ஒரு மாதிரி இருக்கே, ஓகேவா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா கதை கேட்டதுக்கப்புறம் அது ஆப்டாக உட்காந்துருச்சு. முதல்ல கதை கேட்க முன்னாடி அந்த டைட்டில் கேட்கும்போது ஒரு மாதிரி இருந்தது, கதை கேட்டவுடனே ஆப்டாக உட்காந்துச்சு. ஸோ அந்த படம் வர வரைக்கும் எனக்கு சேர்ந்த என்னோடய நண்பர்கள், என்னோடய வெல்விஷர்ஸ் எல்லாருமே டைட்டில் மாற்ற முடியுமா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. பட் எல்லாருக்கும் நான் சொன்ன பதில் அதுதான், இந்த படம் வரட்டும், அதுக்கப்புறம் இந்த டைட்டிலை பற்றி பேச மாட்டாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்கிட்ட இல்லை சார், அந்த கதை தான். இன்னும் இங்கே பீட்சாவில் இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இன்டிமஸியாக இருக்கும் பீட்சாவில். ஸோ பண்ண படங்கள் அதுக்கு எதுக்கும்
அந்த கதை அதை டிமாண்ட் பண்ணல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆமாம், நாங்கள் அப்போ ஒரு பிப்ரவரி கிட்டத்தட்ட ஜான்வரி பொங்கல் அப்போ உங்களுக்கு ஒரு பேப்பர் ஆட் வந்தது. பட் நான் ஷூட்டிங் போகிறது வந்து சூதுகம் ஷூட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் எதுக்கு தான் ஆசைப்பட்ட பழகுமாரா 2 படம் முடிச்சுட்டு தான் அதுக்கடுத்து தான் பண்ண ஆரம்பித்து போனேன். இல்லை, நாங்கள் ஷூட்டிங் போனது டிலே தான், லேட்டாக தான் போனோம் அந்த படத்துக்கு. இப்போ நாங்கள் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பயோ வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். பட் 2010 அக்டோபரில் பேச ஆரம்பித்த படம் அது. 2011 ஜூலை கிட்ட தான் ஷூட்டிங் போனோம். படம் ரிலீஸ் ஆனது 2012 நவம்பர் 30 ரிலீஸ் ஆச்சு. இல்லை, சூதுகம் முடிச்சுட்டு இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணையார் பத்மி ஷூட் பண்ணேன். இப்போ பண்ணையார் பத்மி வந்து ஆல்மோஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது படம். ஸோ ரம்மிக்கு அப்புறம் அது வந்துடும். அதுக்கடுத்து இல்லை, அந்த மாதிரி அது அந்த முதல்ல அந்த இனிஷியேட் நான் எடுக்கலை, என்னோடய ப்ரொடக்ஷன் சைடில் எடுத்தாங்க. இப்போ நான் போகிற இடத்துல வந்து என்னோடய அடுத்தடுத்த படங்களை பற்றி பேசுகிறேன், அவ்வளோதான். இப்போ இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாரை பற்றி நான் சூதுகம் ப்ரெஸ் மீட் பேசும்போது சொல்லியிருந்தேன். இப்போ ரம்மி பண்ணையார் பத்மி படத்தை பற்றி பேசுகிறேன். ஸோ அந்த படம் வெளியே போகும்போது கேட்குறாங்க இல்லையா, எப்படி வந்திருக்கு படம், எப்படி வந்து கேட்கும்போது ஸோ அந்த படம் எப்படிப்பட்ட படம்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷனாக ரம்மி படத்தை வாங்கியிருக்கு. ஸோ அவர் ஜென்ரலாக ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வந்தார். நான் அவர்கிட்ட அந்த படத்தோட கதையை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அப்போது அவர் கதை பிடிச்சி போய் தான் அவர் வாங்கினார், உடனே அந்த படத்தை வாங்கினாங்க. பண்ணையார் பத்மி ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஃபிலிம் அது. ஸோ அடுத்தடுத்த படங்கள் வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது பண்ணுற அத்தனை படங்களும் காமெடி படம் கிடையாது. ஏன்னா ரம்மி வந்து ஒரு எமோஷனலான ஃபிலிம் தான், ஃப்ரெண்ட்ஷிப் லவ் பேஸ் பண்ண ஒரு எமோஷனல் ஃபிலிம் தான் அது. அண்ட் பண்ணையார் பத்மி வந்து ஒரு காரு, அதை நேசிக்கிற ஒரு பண்ணையார், அவங்களுக்கு உண்டான ஒரு பாண்டிங் அது எப்படி இருக்குது. அந்த கார் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கும். முக்கியமாக சொல்ல போனால் பண்ணையாரோட இன்னொரு பையனாக இருக்கும், அது குழந்தை மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இதுவாக இருக்கும். அதுக்குண்டான எமோஷன்ஸ், அதை ரொம்ப தீன் லைன் அதை எடுத்து இவ்வளோ அழகாக ஸ்கிரிப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அண்ட் அருண் வந்து அதை பிரமாதமாக பண்ணியிருந்தாப்புல அது. ஸோ நான் ரொம்ப எதிர்பார்க்குற படம் பண்ணையார் பத்மியாக இருக்கட்டும், ரம்மியாக இருக்கட்டும். ரம்மியோட ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றி அது சொல்கிற விதம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும். சார், சங்குத்தேவன் படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணல சார். முதல்ல என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் கிடையாது. அந்த படத்தை வந்து ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷன் அவர் தான் ப்ரொடியூசர். நான் ஃபஸ்ட் காப்பி பண்ணி கொடுத்தேன் ப்ரொடக்ஷன் சைடில் வந்து. ஏன்னா அப்போ வந்து நான் வந்து இது நான் போய் சொல்லலை அவர்கிட்ட. அன்றைக்கி தான் ஜேஎஸ்கே சார் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து கேட்டாங்க, நீங்களே வேணால் எடுத்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ என் கூட வந்து என்னோடய மேனேஜர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்க கூட கேட்டேன், பண்ணிடலாமான்னு கேட்டேன். ஸோ சடனாக ஒரு 1 ஹவரில் எடுத்த முடிவு தான். அதனால தான் படத்துக்கு கம்பெனிக்கு பேர்லாம் பெருசாக எதுவுமே யோசிக்கல, விஜய் சேது ப்ரொடக்ஷன்ஸ்னே ஆரம்பிச்சிட்டேன். இல்லை சார், அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட் காப்பி மட்டும்தான் பண்ணுறேன். படத்தை பண்ணி அவர் ஜேஎஸ்கே கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் எல்லாமே அவர் தான் பார்க்க போகிறாரு. ஸோ அந்த தலைவலி கண்டிப்பாக எனக்கு கிடையவே கிடையாது. அண்ட் அவரோட பிஸ்னஸ் வைஸ் அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய படங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க, பரதேசி, தங்க மீன்கள், அந்த அரவான், நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு அவர். ஸோ இப்போ இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார். ஸோ பிஸ்னஸ் அவர் பார்த்துக்க போகிறாரு. எனக்கு அது தப்புன்னு தெரியல. ஏன்னா என்ன மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வர ஒருத்தங்க சினிமாவுக்குள்ளே வந்து நிற்கிறதே வந்து பெரிய டஃப். அதோட இது பெரிய டஃப்பாக தெரியல என்னை பொறுத்த வரைக்கும். நான் இருக்கிற சினிமா தானே, ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்புலாம் தோணுச்சு, ட்ரை பண்ணேன். கௌதமன் சாரும் நானும் மீட் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம். பட் இப்போதைக்கு நான் பண்ணுற எஸ்பி ஜானன் சார் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணுறேன். மற்றபடி நான் பண்ணுற படங்களே நான் திருப்தியாக தான் இருக்கேன். மற்றபடி எனக்கு கொடுத்துருக்க கமிட்மெண்ட்ஸ் ஏற்கனவே அதிகமாக இருக்கனால இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்து மூவ் பண்ணலான்னு இருக்கேன், வேறு எதுவும் இல்லை சார். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நான் ஏற்கனவே பீட்சா ரிலீஸ்க்கு முன்னாடி அப்போ வந்து நிறைய பேர்கிட்ட கதை கேட்டிருந்தேன். அவங்க கதைகள்லாம் நல்லா இருந்தது, அதில் சூஸ் பண்ணி வச்சிருந்த கதைகள். ஸோ இந்த படங்கள் முடிஞ்சு வரும்போது அவங்க அங்கங்கே ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு கேட்பாங்க, ஓகேவா எனக்கு பிடிச்ச கதை தான் பண்ணலாம் கண்டிப்பான்னு சொல்லியிருப்பேன். அது மடமடன்னு அமைஞ்சிருச்சு. அது நிறைய ஆக்டர்ஸ் பாராட்டியிருக்காங்க. தனுஷ் சார் பாராட்டியிருக்கார், சிம்பு சார் பாராட்டியிருக்கார், சித்தார்த் மனதந்து பாராட்டியிருக்கார். ஸோ நிறைய ஆக்டர்ஸ் நான் மீட் பண்ணும்போது தான் சொல்லியிருக்காங்க. வெங்கட் பிரபு சார் சமீபத்தோட சொன்னார். ஸோ நிறைய இயக்குநர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது அந்த பாகுபாடெல்லாம் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமாக சொல்கிறாங்க. த்ரிஷா சொல்லியிருக்காங்க, சமந்தா சொல்லியிருக்காங்க. நம்ம சுமார் மூஞ்சிக்குமார் வந்து அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆள். அவன் அதிகமாக இருந்தாலும் ஒரு மாதிரி சலிப்பு தட்டிடவும் கூடாது. ஆனால் அந்த கதைக்கு அந்த பாலாவோட எமோஷன் ரொம்ப முக்கியம். அவன் ஒரு பிரிட்ஜ் மேலே வச்சு ஒரு சீன் ஒன்று பண்ணியிருப்பாங்க. இனிமேல் இந்த மாதிரி தண்ணி அடித்து ஓட்டுறோம், வண்டி ஓட்டுறோம்லாம் பிடிச்சி அடிக்கணும்டா, கொல்லணுன்ற நம்ம சொல்லிட்டு இருப்பார். ஆக்சுவலாக என்ன, அந்த சந்தோஷத்துக்கு திடீர்னு செய்கிற ஒரு விஷயம் வந்து அது நமக்கு அந்த போதை கொடுக்குறதுல நம்ம பண்ணுற தவறு. அதனால் ஒருத்தர் எவ்வளோ பாதிக்கப்படுறான். ஸோ அவனோட பேக் ஸ்டோரி என்ன, அவனுக்கு ஒரு தங்கச்சி, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு, ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் சொல்லி ஆகணும். பட் சுமார் மூஞ்சிக்குமார் சைடு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றுமே இருக்காது. அவன் சும்மா அவன் லைஃப் ஃபுல்லாக வந்து குமுதா மட்டும்தான் இருப்பான். ஸோ அவன் சைடில் அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த சைடு இருக்க எமோஷன் சொல்லணும்ல. ஸோ நம்ம எல்லாருமே திடீர்னு ஏதாவது ஒரு சந்தோஷத்துக்கு நண்பர்களோட சேர்ந்து பண்ணிடுற ஒரு தவறு வந்து திடீர்னு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம லைஃப் எவ்வளோ தூரம் இக்கட்டான சூழல் போதுங்க சொல்லணும்னா நீங்கள் பாலாவை அவனோட பேக் ஸ்டோரி சொல்லி ஆகணும். ஸோ அந்த கதைக்கு அது தேவைப்பட்டது கண்டிப்பாக. இல்லை அது இப்போ மற்றவங்க எப்படின்னு தெரியல எனக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறாக படலை. ஏன்னா அடுத்து நான் விஷ்ணு கூட ஒரு படம் பண்ணுறேன், கிருஷ்ணா கூட ஒரு படம் பண்ணுறேன், ஆர்யாசர் கூட ஒரு படம் பண்ணுறேன், ரம்மியில் வந்து இனிக்கு பிரபாகரன் நானும் பண்ணுறேன்.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதையை அந்த கதாபாத்திரம் டிமாண்ட் பண்ணுற இடத்துக்கு மட்டும் வந்துட்டு போனால் போதும்னு தோணுச்சு. நான் ஹீரோ ஆகணுன்னே முதல்ல எதிர்பார்க்கல. ஸோ இந்த ஹீரோ ஆனதாக இருக்கட்டும் அண்ட் இந்த இடத்துக்கு வந்தது காரணம் வந்து என்னோடய இயக்குநர்கள் அவங்க செஞ்ச வேலை தான் காரணம். ஏன்னா இந்த கதைகள் இந்த 5 படங்கள் இந்த கதைகளுக்கும் அதில் எந்த வகையிலுமே நான் வந்து சம்மந்தப்படவில்லை, நடிச்சதை விட சரி. ஸோ என்கிட்ட வந்து நடிப்பு வந்து டயலாக் எப்படி போய் என்னோட டயலாக் டெலிவரி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னோடய இயக்குநர்கள் தான் காரணம். ஸோ இந்த மாதிரி அவங்க கொண்டு வர கதைகளில் நான் பொருந்தி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு சரின்னு பட்டது. ஏன்னா சூதுகோ மாதிரி ஒரு படம் வந்து என் கேரியரில் சீக்கிரம் நான் பண்ணணும்னு எதிர்பார்க்கவில்லை. ஸோ ஏன்னா நான் அந்த மாதிரி கெட்டப்பில் நடிக்கணும் எதிர்பார்த்துருந்தேன்னா அந்த கதை அவ்வளோ அழகாக வந்திருக்குமா தெரியாது. பட் அவங்க அவ்வளோ அழகாக கதை கொண்டு வந்தாங்க, அது நான் ரொம்ப அழகாக போய் உட்காந்துக்கிட்டேன். ஸோ அதுதான் சரின்னு பட்டது. ஸோ இனிமேல் வர கதைகள், ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் கோகுல் சார் சொல்லும்போது சொன்னார், ஏன்னா கற்பனைங்கிறது நாங்கள் பண்ணி கொண்டு வரும்போது அது ஒரு ஃப்ரீயாக வருது. ஸோ அது நம்ம புகுத்தலோட கிரியேட்டர்ஸ் அவங்க கிரியேட் பண்ணி கொண்டு வரதில் வந்து நமக்கு பிடிச்சதை பார்த்து உட்காந்துக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு படம் வெற்றி அடைஞ்சுன்னா அதே அடையாளத்தோடு அதுக்கு அடுத்தடுத்து பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு படம் வெற்றியோ தோல்வியோ அது இல்லை சார், அப்படி எதுவுமே இல்லை சார். அது எதிர்பார்க்குறதும் இல்லை, அப்படி எதுவும் கிடையாது. ஸோ அடுத்தடுத்து பண்ணுற படம் கொஞ்சம் எமோஷனல் சார்ந்த ஃபிலிம் தான். உங்களுக்கு எனக்கு இதைத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரை நான் இவ்வளோ டைலாக்ஸ் வந்து நிறைய பேர் ரசிச்சிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் சில இடத்துல மார்க் பண்ணி வச்சுருந்தோம், பட் அதெல்லாம் மீறி நிறைய பேர் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. வந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சார். ரொம்ப தேங்க்ஸ் ஸோ மச் சார். உங்கள் டயத்தை ஒதுக்கிங்க வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி.